மீண்டும் உங்களை எல்லாம் மணி பேச்சில் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னடா மணி பேச்சில் வர மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த மாதிரியும் பேசி தான் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஸ்கேம் நடந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மணி பேச்சு சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் தான் வந்து அதை ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட டீம் வந்து ரன் பண்ணுறாங்க பேசிக்காக. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அந்த மணி பேச்சு சேனலை வந்து பர்சனலாக நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ் வந்து கிடச்சிது. இல்லைனா நானும் வந்து இந்த ஸ்கேமில் கண்டிப்பாக வந்து மாட்டியிருப்பேன் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ போடுறேன். ஸோ இந்த ஆடியோவை கேட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டீமில் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் அவங்க ஒரு ஸ்கேம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே காமிச்ச ஆடியோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைடில் இங்கே காமிக்கிறது தான் இந்த சேட் எல்லாமே வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மோனிகா ஸ்ரீ, ஸோ நான் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டீம்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நான் அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னா, இட் இஸ் பாசிபிள் டு மீட் ஹிம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை அதெல்லாம் முடியாது, அவர் வந்து ஃபோன் காலில் வேணால் சப்போர்ட் பண்ணுவார், அதுக்கு நீங்கள் 4000 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் மந்த்லி அவர் கைடன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏன் ஃபோனில் மட்டும் தான் பேசணும், நான் நேரில் அவர் மீட் பண்ணணும் சாரை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டேன். இல்லை அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமேட்டும் அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுக்குறாங்க. அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்குறாங்க. பேக்கேஜ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த 4000 நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த மணி பேச்சில் வரும் பார்த்தீங்களா சேனலில் எம்பி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி லோகோவை தான் அவங்க வாட்ஸ்அப் டிபியாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் ஆல்ரெடி நான் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஓகே இது ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை வந்து யூஸ்வலாகவே வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னா, இல்லை புதுசாக எங்ககிட்ட ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு பக்காவான ஸ்கேம் அப்படின்ற மாதிரி. ஈவன் அந்த மணி பேச்சு சேனல்லையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் மணி பேச்சு டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈவன் அதில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், அதுக்கப்புறம் அந்த வினோத், அப்புறம் அவங்க கூட இன்னும் 2-3 பேர்லாம் கூட அவேர்னஸ்க்காக அவங்க வீடியோ பேசிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தீர விசாரிக்காமல் இந்த மாதிரி எதுலையுமே போயிட்டு விழுந்துடாதீங்க. அந்த காஸ்ட்டு உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. ஸ்கேமர்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம். ஒன்று, அந்த லோகோவையும் நம்ம த்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2வது வந்து நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டீம்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் படிக்காதவங்களும் கூட வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க மேலே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மணி பேச்சு, அப்புறம் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அவங்க பேசி நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கைடன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் போயிட்டு விழுந்துடாதீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரும் வந்து இந்த வீடியோ பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ சார், இந்த மாதிரி உங்களை வச்சு நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்து உங்கள் சேனலில் நீங்கள் இந்த ஸ்கேமை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு 1 or 2 minutes கிளிப்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா மக்களுக்கும் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் இருக்கும். அவங்க பாவம் ஏதாச்சும் இந்த மாதிரி மணி இழந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவரோட கோல் வந்து எல்லாருமே வந்து ட்ரேடிங் பண்ணணும், பெரிய ஆள் வரணும் அப்படின்ட்டு தான் அவரோட கோல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும்.